بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم والشجر يسجدان. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்புமிக்க ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கெல்லாம் நசீபாக்கி, ரமதானுடைய மாதத்தின் வெகுமதிகளை யாரெல்லாம் அடைந்து கொள்ளுவார்களோ அந்த பாக்கியசாலிகளிலும் அல்லாஹ் எம்மை தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய விசாலமான அருளிலும் ஒரு குறிப்பான அருள் என்ற ஒன்றும் உண்டு. அந்த குறிப்பான அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார். பொதுவான அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் குறிப்பான அருள் அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மய்யஷா. யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும் தன்னுடைய குறிப்பான அருளை, ரஹ்மத்தை, இரக்கத்தை கொடுப்பார். அந்த குறிப்பான அருள் கிடைக்க பெற்றவர்கள் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். தெரியும், ரமதானுடைய மாதம் என்பது அமல்கள் நிறைந்த மாதம், நன்மைகள் அள்ளி வழங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நான் அதிகமான வெகுமதிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு, ஆர்வத்தோடு ஒரு ஆண் ஒரு பெண் அமல் செய்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய குறிப்பான அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீவாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த பூமிக்கு மேல் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை தேவை. ஒரே ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை தேவை. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லாமல் ஒரு நொடி கூட அல்லாஹ்வை ஒரு அடியான் நினைக்க முடியாது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வை நினைக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவன் மீது பட்டு இருக்கிறதே என்ற அர்த்தம். எமக்கு மத்தியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் வெளியிலே, அவர்கள் அனைவருக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு சுருக்கமான ஒரு சிறு கூட்டத்தை இந்த மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உங்கள் மீது அருள் பார்வை பட்டிருக்கிறது. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் பார்வை பட்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் மஸ்ஜிதோடு உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருவது என்பது எல்லோரோடும் முடியமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அடிக்கடி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போகிறான், வருகிறான், தொடர்போடு இருக்கிறான் என்றால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவன் ஒரு ஈமான்தாரி. ஒரு ஈமான்தாரிக்கு மட்டும்தான் மஸ்ஜிதோடு தொடர்பு வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் விசேஷமானது. நாளை மறுமை அந்த விசேஷமான அந்த அர்ஷுடைய நிழலை கூட அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுப்பான். 7 பேர்களில் ஒருவர். யாரவர்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித். உள்ளம் மஸ்ஜிதோடு கொழுகப்பட்ட மனிதன், மஸ்ஜிதோடு தொடர்புள்ள மனிதன். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான பாக்கியசாலிகளாக அனைவரையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் யாரை நினைத்தோமோ இல்லையோ அதிகமாக நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எம்மை படைத்து எமக்கு இஸ்லாம் என்ற நேர்வழியை தந்து எமக்கென்று நாளை மறுமையிலே விசேஷமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறானே, அந்த ரப்பை நாம் ஒவ்வொரு நொடியும் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை என்பது
யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த மனிதன் தான் உயிருள்ள மனிதன். மஸலுல்லதி யذ்குர் ரப்பஹு வல்லதி லா யذ்குர் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உதாரணம் சொன்னார்கள், உயிருள்ள மனிதனையும் உயிரற்ற மனிதனையும் போல. அல்லாஹ்வுடைய நினைவோடு ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அந்த மனிதன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயிருள்ளவன். அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த மனிதன் இறந்த பொணம். வெளிரங்கத்தில் எத்தனையோ பேர்கள் ஜடங்கள் நடமாடுகின்றது, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் செத்த பொணத்துக்கு சமம். ஏன்? அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாததனாலே அல்லாஹ் அவர்களை அப்படித்தான் கணிப்பிட்டு வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே நம்முடைய கடைசி மௌத்து வரைக்கும் நாம் மறக்க முடியாத ஒரு திக்ர் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவார்கள், அலைக்கும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை நீங்கள் அதிகமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உதுகுருல்லாஹ இன்த குல்லி ஹஜரின் வ ஷஜர், நீங்கள் எந்த கல்லுக்கு பக்கமாக போனாலும் சரி, மரத்துக்கு பக்கமாக போனாலும் சரி, அல்லாஹ்வை நீங்கள் நினைத்துக் கொண்டிருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த கல்லுக்கு பக்கமாக நின்று அல்லாஹ்வை நினைத்தீர்களோ, தஸ்பீஹ் செய்கிறீர்களோ, திக்ர் செய்கிறீர்களோ, அந்த கல்லு நாளை மறுமையிலே உங்களுக்காக சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் எனக்கு பக்கமாக நின்று அவன் உன்னை ஞாபகம் செய்தார். ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீர்கள் என்றால் அந்த மரம் நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதன் உன்னை திக்ர் செய்தான் எனக்கு பக்கமாக இருந்து. அவ்வளவு பெருமதியானதுதான் திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கஷ்டமான நேரமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நேரமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வளமையாக கடைபிடிக்க கூடியது போல ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள். கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய நாவு என் நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்றார். உன்னுடைய நாவு என் நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய நாவு சுப்ஹானல்லாஹ் சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும், அல்லாஹு அக்பர் சொல்லட்டும், ஏதாவது ஒரு திக்ரை செய்து கொண்டே இருக்கட்டும், நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு விசேஷமாக திக்ர் சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? திக்ர் என்பது ஒரு உயிரோட்டமானது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் சாதிப்பதாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த அடியான் திக்ர் உள்ளவனாக இருப்பானாக இருந்தால் அவன் எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். கவலையோடு இருந்த சஹாபி ரலியல்லாஹு அவர்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பரிகாரம் கொடுத்தார்கள்? மஸ்ஜிதிலே தொழுகை இல்லாத நேரத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். கவலையான முகத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்ன அபூ உமாமா, தொழுகை இல்லாத நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடன் மிகைத்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இதுதான், தீர்வே காண முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏதோ எதிர்பாராத விதத்துல கடனாளி ஆகிட்டோம், என்ன வழி இருக்குது, வெளியே வாரதுக்கு வழி இல்லை. கடன் நிகழ்ச்சி செலவங்க என்ன செஞ்சாங்க, தற்கொலை கூட பண்ணி விட்டார்கள், தற்கொலை முயற்சிக்கு போயிட்டாங்க. தலைமறைவு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இங்கே அனாதை போல அவர் தலைமறைவு. ஏன் தெரியுமா? அந்த கடனுடைய சுமை அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது. ஏன்னா ஒரு அதி பயங்கரமான ஒரு நெருக்கடி ஒரு மனிதனுக்கு உண்டாகுவதாக இருந்தால் அது கடன் தான். வறுமை என்றால் கூட வாழ்ந்து விடுவான் மனிதன், நோய் என்றால் கூட வாழ்ந்து விடுவான் மனிதன். ஆனா கடன் என்றா வாழ முடியாது, கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி.
ஆனாலும் அந்த கஷ்டமான நேரத்திலும் உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு அல்லாஹுவால் முடியும். அந்நேரத்திலே நீ அல்லாஹுவை திக்ர் செய், அதற்கென்று திக்ர் உண்டு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ உமாமா, நான் சில திக்ர்கள் சொல்லித்தாரேன், அதை நீங்க செஞ்சீங்கண்டா உங்களோட கடன் அல்லாஹ் நீக்கி கவலையை போக்கிடுவார். சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாடமாக்குங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலைகளை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேவை. வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். ஏலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தேவை. வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். கோலத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேவை. வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். கடன் நிகழ்ச்சி மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் யா அல்லாஹ் உனக்கிட்ட பாதுகாப்பு தேவை. இந்த துஆ, இந்த திக்ர ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதுங்க. அபூ உமாமா, உங்களோட கடன் நீங்கி போகும், கவலையும் போயிடும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் எம்பெருமானார். திக்ரை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குங்கள். இப்ப அபூ உமாமா ரலியல்லாஹு அவங்க வளமையாக காலையிலையும் மாலையிலையும் 3 தடவை இந்த திக்ரை ஓதிக்கொண்டே வந்தாங்க. கொடுக்கணும் எண்ணம் இருக்குது, கடனை நிறைவேற்றணும் அந்த எண்ணத்தோட இந்த திக்ரை செய்யறாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அவங்களை சந்திச்சாங்க. கேட்டாங்க, அபூ உமாமா, எப்படி உங்களோட நிலைமை? யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன திக்ரை நான் தொடர்ந்து செஞ்சேன், என்ற கவலையும் நீங்கிட்டது, கடனும் நீங்கிட்டது யா ரசூலல்லாஹ்டா. திக்கரை கொண்டு எதையும் சாதிக்கலாம். திக்கரை கொண்டு எதையும் சாதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக பெரும் பரிகாரம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேலை செஞ்சு தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் பாடம் எடுத்துக்கொள்ளுங்க. திக்ருடைய பெருமதியை பாருங்க. இதெல்லாம் எங்களோட தாய்மார்கள் சகோதரிகளுக்குரிய மிகப்பெரிய பாடம். உங்களை போல ஒரு தாய் தான் யாரு? உங்களுடைய சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய கையெல்லாம் தழும்பு பிடிச்சு போயிருந்துச்சு. ஏன்? திருகையில் அரைச்சி அந்த அளவுக்கு தழும்பு பிடிச்சு போயிருந்துச்சு. இப்ப பார்த்தாங்க, யாராவது ஒரு வேலையால் எனக்கு வந்தா லேசா இருக்குமே வேலைக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில வேலைக்காரங்க வந்திருக்கிறாங்க, அடிமைகள் வந்திருக்கிறாங்க. போய் அந்த அடிமைகளை எடுத்தா எங்கட வேலைக்கு லேசா இருக்கும் என்ற எண்ணத்தோட அலி ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி வச்சாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் சொன்னாங்க. விஷயத்தை சொன்ன நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சி ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட சொல்லி கொடுத்தாங்க, இந்த புடி ஒரு வேலைக்காரி, இந்த புடி ஒரு வேலைக்காரன், கூட்டிட்டு போய் உண்ட வேலையை செஞ்சுக்கோ என்று சொல்லி அனுப்பல்ல. அந்த நேரமும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது திக்ர். கையில தழும்பு பிடிச்சிருக்குது, வேலை கஷ்டம், அந்த நேரமும் அதற்கு பரிகாரம் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது திக்ர். சொன்னாங்க, ஃபாத்திமா, நீ தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதி ஊதி உடம்புல தடவிட்டு நீ தூங்கிடு. அடுத்த நாள் எழும்பக்கூடிய நேரம் தனி ஒரு புத்துணர்ச்சியோட நீ எழும்புவாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த துஆ திக்ர், பரிகாரம், மருந்து. வேற ஆயில் பூசி மசாஜ் பண்ணல, வேற கிரீம் பூசல்ல, எதுவுமே மருந்து இல்ல. இதுதான் மருந்து. எம்பெருமானார் சொல்லிக் கொடுத்த மருந்து தன்னுடைய மகளுக்கு. இன்றைக்கு நாங்க பெட்டுக்கு போனன்னு சொன்னா திக்ர் செய்யறதுக்கு நேரம் வருகுதா, கிடைக்குதா? அதுக்குரிய நேரத்தை உண்டாக்குறோமா? மொபைலை தூக்கி முகத்துக்கு முன்னால வச்சா மொபைல் முகத்துல உழுகுற வரைக்கும் நாங்க மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி படுக்க போகுது, பாட்டோட, படத்தோட, ஜோக்கோட, டிக்டாக்கோட, பேஸ்புக்கோட தூக்கம் போகுது. கண்ணியமானவர்களே, எலும்புற நேரமும் ஷைத்தானுடைய அரவணைப்போட தான் நாங்க எழும்ப வேண்டியும் வரும். அதனாலதான் நபி அவங்க சொல்லி தந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, இந்த திக்ரை ஓதிட்டு படுத்துரு, காலையில எழும்பினா தனி ஒரு உஷார் அவங்களோட உடம்புல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தது திக்ர். அந்த அளவுக்கு பெருமதியானது தான் திக்ர். ஏன்?
உயிரோட்டம் உள்ள வார்த்தை. ஒவ்வொரு திக்ருடைய வார்த்தைகள் சுபஹானல்லாஹ்வாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது உயிரோட்டமான வார்த்தை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே சிறை பிடிக்கப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில் வருவதற்குரிய அமைப்பு தெரியவில்லை, என்ன வழி இருக்கிறது தெரியாது. அவர்கள் அவசரப்பட்டதனால் அல்லாஹ் ஒரு சிறிய ஒரு தண்டனை கொடுத்தான், அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுத்தான். அதுதான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர்களை அல்லாஹ் சிறையடைத்து வைத்தார். பல காலங்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மீனுடைய வயிற்றுக்குள் நான் இருக்கும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் சத்தங்கள் கூட எனக்கு அதற்குள்ளே கேட்டது. வெளியிலிருந்து மீனெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, இதிலிருந்து வெளியில வர்றதுக்கு வழி தெரியல. இப்ப ஒரு துஆவை ஓதுறாங்க, ஒரு திக்ர் செய்யறாங்க. அதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சாதாரணமா நினைச்சிர வானம் இந்த திக்ருடைய அதாவது சக்தியை எந்த அளவுக்கு கண்டா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் திறந்து கொடுக்கிறார். இமாமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்க செஞ்ச திக்ருக்காக வேண்டித்தான் அந்த கஷ்டம் நெருக்கடியான நிலைமையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். فلولا انه كان من المسبحين للبث في بطنه الى يوم يبعثون. அல்லாஹ்வே சொல்றார், இந்த திக்ர மட்டும் எது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ர யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிற நேரம் ஓதல்லண்டா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். இன்னைக்கு எங்கட பிரச்சனை எங்களை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யல, நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யல, என்னென்ன திக்ர் செய்யணும்ன்றது தெரியல. அதனால் அந்தந்த பிரச்சனை எங்களோட சுற்றி கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்குரிய வழி அல்லாஹ்வை திக்ர் செய்வது. ஓரிரு சம்பவம் அல்ல, எத்தனையோ அடுக்கி கொண்டு போகலாம். நமக்கு தெரியும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக சோதிக்கப்பட்ட நபி. நபிமார்களிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதத்தில் சோதிக்கப்பட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டது மிக பயங்கரமான விதத்தில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலிலே அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான், ஒரு நோயை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய சமூகமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். மனைவியையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு நண்பனையும் தவிர மற்றவர்கள் யாரும் நெருங்க கூட மாட்டார்கள். இந்த அளவுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில நேரங்களிலே கொண்டு போய் குப்பைகள் போடக்கூடிய இடத்துக்கு பக்கமா கொண்டு வச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு சமூகம் ஒதுக்கி வைத்தார்கள், சமூகம் ஒதுக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் ஒதுக்கவில்லை, அல்லாஹ் ஒதுக்கவில்லை. அல்லாஹ் ஏன் ஒதுக்கவில்லை தெரியுமா? அவர்கள் நபி என்ற இடத்தை வைத்து பார்த்தால் படிப்பினை கிடைக்காது. அவர்கள் ஒரு மனிதர் என்ற இடத்தை வச்சு பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. நினைச்சிர வானம், கஷ்டம் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ஊர்லகம் எல்லாம் என்ன ஒதுக்கி போட்டுட்டாங்களே, நான் எங்க போவேன், எனக்கு கேவலமே கண்ணியம் எல்லாம் போச்சுதே என்று நாங்க ஒரு மூளையில குந்தினா நாங்க நஷ்டவாளி, நாங்க நஷ்டவாளி. என் நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த கர்த்தனி தக்கர்துக்க, அடியானே நீ என்ன ஞாபகம் செஞ்சா உன்னை நான் ஞாபகம் செய்வேன். நீ சுப்ஹானல்லாஹ் சொன்னண்டு வெயி, நானும் உன்னை அப்படியே ஞாபகப்படுத்துவேன், உன்னை நான் ஞாபகப்படுத்துவேன். வ இன் நஸீதனி தக்கர்துக்க, நீ என்ன மறந்தாலும் உன்னை ஞாபகப்படும். இது அல்லாஹ்வுடைய அருள், இதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு எம் மீது. நீ மறந்தாலும் உன்னை ஞாபகப்படுத்து. அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். இன்னக்கமா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க ஃபலா உபாலி. ஆதமுடைய மகனே, நீ என் மீது ஆதரவு வைக்கும் காலம், என்னை நீ அழைக்கும் காலம், என்னை நீ நினைக்கும் காலம், உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன், நான் உன்னுடைய பாவங்களை பொருட்படுத்தவே மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். திக்ருடைய கண்ணியம் மகிமையை பாருங்க. அல்லாஹ் எம்மை ஞாபகப்படுத்துவான்.
இதா தக்கரனி அபுதி ஃபீ மலஇன் தக்கர்துஹு ஃபீ மலஇ கைரின் மின்ஹு. அடியான் ஒரு சபையிலே என்னை ஞாபகம் செய்தார். அவன் ஞாபகம் செய்யும் சபையை விட சிறந்த மலக்குமார்கள் சபையில் என்னுடைய அடியானை நான் ஞாபகம் செய்வேன். அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு அல்லாஹ் கண்ணியம் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை நினைப்பவர்கள் அவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிலைமையில் இருக்கிறார்கள். எப்படி என்றால் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், உடம்பிலே அப்படியே அந்த நோய் பரவி பரவி கடைசியாக நாவு வரைக்கும் வந்து விட்டது. அது வரைக்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் நீ லேசாக்கிடுன்னு கேட்கல. நாவு வரை வந்த நேரம் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் என்ற உடலில் எந்த உறுப்பையும் என்னால் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு நீ என்னை சோதித்து விட்டாய். உன்னை திக்ர் செய்வதற்கு எஞ்சியது என்னுடைய நாவு மட்டும்தான். இந்த நாவையும் நீ சோதித்தால் நான் எப்படி உன்னை திக்ர் செய்வேன் யா அல்லாஹ். இந்த வார்த்தைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஒரு குல் பிர்ஜிலிக், கால் அடிங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கால் அடிங்க. இதுதான் திக்ரை கொண்டு அல்லாஹ் கொடுக்கும் விமோசனம். நோயோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு சில உதாரணத்துக்கு 30% நோயாளி, அவருக்கு கிட்னி ட்ரபிள் அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது கேன்சர் 30% தான் வந்திருக்கின்ற இந்த சமூகம் ஒதுக்கி ஒதுக்கி அதை 100க்கு 100 ஆகி மவுத்தாக்கிய போட்டு, நீ நோயாளி, நீ நோயாளி, நீ நோயாளி, நீ இப்படி அதுக்கு அப்படி சொல்லி சொல்லியே அவரை பயங்காட்டியே மவுத்தாக்கி போட்டுரும் சமூகம். எந்த நோயில இருக்கட்டும் நீங்க பிரச்சனையே இல்லை. நோயை தந்தவன் அல்லாஹ், ஷிஃபாவும் இருக்கிறது அவனிடத்திலே. அவனை நெருங்கும் விதத்தில் நெருங்கினால் அல்லாஹ் நிச்சயமாக ஆரோக்கியத்தை தருவான். அதனால என் நிலையில் இருந்தாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நோயை போன்றா இன்றைய நோய் நாவு மட்டும் அசைகிறது. அதுக்கு நோய் வந்த நேரம் தான் அல்லாஹ் கிட்ட சொல்றான், யா அல்லாஹ் சோதிச்சிராதீங்க. அல்லாஹ் சொன்னா அடிங்க கால. அடிச்சாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணியில இருந்து குடியுங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. உள்ளால போய் வெளியே வந்த மனைவி ஆச்சரியப்படுறா, இந்த நொடி பொழுது என்ன நடந்துச்சு? இதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் கொடுக்கிற மாற்றம் இதுதான். திக்ரை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிற மாற்றம் இதுதான். உள்ளுக்கு போய் வெளியே வந்த மனைவிக்கு கணவனுடைய அடையாளம் தெரியல. அதனால நாம எதிர்பார்ப்பதை விட அல்லாஹ் பெரும் மாற்றத்தை உண்டாக்குவான் திக்ரை கொண்டு. எனவே என் நேரமும் திக்ரோடு வாழ பழகுங்க. அல்லாஹ்வுடைய திக்ர்ல மிக பெரும் திக்ர் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என்ன திக்ர் செய்யற முகமாக நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க. அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சரியா தொழுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவரவர் நினைக்கட்டும். இன்றைக்கு எத்தனை பேர் ரமதானுடைய மாதம் என்று தெரிஞ்சு கூட ரமதானுடைய மாதத்தில கண்ணியத்தை பேணாம, ஃபர்தும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, தராவீகும் இல்ல, ஒன்றுமே இல்ல, ஏனைய காலங்களை விடவும் மோசமாக இருக்கிறார்கள் என்றால் இவங்களையே அல்லாஹ் நினைக்க போறான்? அல்லாஹ்வுடைய இரக்கம் அவர்கள் மீது இறங்கும் அளவுக்கு இவர்கள் என்னதான் செய்து விட்டார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய வீட்டை பாருங்கள். உங்களுடைய கணவன் தொழுகிறாரா? உங்களுடைய மகன் தொழுகிறாரா? உங்களுடைய சகோதரன் தொழுகிறாரா? கொஞ்சம் பாருங்க. பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரில் மிக பெரும் திக்ர் தொழுகை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இந்த தொழுகை இல்லாத நிலைமையில் அல்லாஹ்வை எப்படி ஒரு மனிதன் சந்திக்க முடியும்? நாளை மறுமையில் அல்லாஹ் ஒருவனோடு மிக கோபத்தோடு இருப்பான். அவன் யார் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை விட்ட மனிதன். தொழுகை விட்ட மனிதன் மட்டும் அல்லாஹ்வை சந்தித்து விடவே கூடாது. அல்லாஹ்வுடைய கோபம் வந்து விட்டால் வமையஹலில் அலைஹி கதபி ஃபகத் ஹவா, அல்லாஹ் சொல்றான், யார் மீது என்னுடைய கோபம் ஆகிவிட்டதோ அவனை ஹவா என்ற அந்த பள்ளத்தாக்கில் தூக்கி வீசுவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வை நினைச்சா அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்வை மறந்தால் ஷைத்தான் வந்து முத்திரையிட்டு விடுவான். ஷைத்தான் பார்த்துட்டே இருப்பான், எப்படா இவன் அல்லாஹ்வை மறக்கிறான், இவன் எப்ப அல்லாஹ்வை மறக்கிறான்னு பார்த்து கொண்டு இருப்பான்.
பார்த்து கொண்டிருந்து அல்லாஹ்வை மறக்கிற நேரம் அந்த கேப்ல வந்து பூந்துருவான் ஷைத்தான். ஏன்? அவன் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். மிக கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது. கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய நினைப்பிலிருந்து நாம் ஒருபோதும் விலகிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை என்ன எவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கமோ நரகமோ கொடுக்க மாட்டானோ அந்த படைப்புகளுடைய திக்ருகளையும் அந்த படைப்புடைய தஸ்பீகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு ரோஷம் வரட்டும். நாளை மறுமையில மரங்களுக்கும் சொர்க்கம் கிடையாது, நட்சத்திரக்கும் சொர்க்கம் கிடையாது, பறவைகளோ மிருகங்களோ எதற்கும் சொர்க்கம் கிடையாது. அவைகள் ஏன் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றன? அதே திக்ர் செய்யும் போது ஏன் மனிதன் அல்லாஹ்வை மறக்கிறான்? மனிதன் ரோஷப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின். 7 வானம் 7 பூமி, அந்த 7 வானம் 7 பூமிக்கு மத்தியில இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹு. ஆனா அது செய்யக்கூடிய தஸ்பீஹ் உங்களால உணர முடியாது, உங்களால விளங்க முடியாது. எங்கட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூனையா இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து எங்களுக்கு தெரியாது. எங்கட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, எங்கட வீட்டுக்குள்ள ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய மீன் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து எங்களுக்கு தெரியாது. எங்கட வீட்டுக்குள்ள ஒரு வண்ணத்து பூச்சி வந்து நிக்குது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து எங்களுக்கு தெரியாது. எங்கட வீட்டுக்கு வெளியில நெல் கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மரம் நாட்டிருக்கிறோம், அந்த மரம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் வன் நஜ்ம் வஷ்ஷஜர் யஸ்ஜுதான். நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றன. சுப்ஹானல்லாஹ். நாம கண்டோமா? அல்லாஹ் சொல்றான் நட்சத்திரத்துக்கோ மரத்துக்கோ அல்லாஹ் சொர்க்கத்தை வைக்கல, ஆனாலும் அது அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு வேண்டும் என்று அது விரும்புகிறது. மனிதனே, அவைகளே என்னை விரும்புகிறது என்றால் நீ ஏன் என்னை நெருங்க கூடாது என்று ரோஷப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபி ரலியல்லாஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நாள் மரத்துக்கு முன்னால் நின்று தொழுகிறேன். யா ரசூலல்லாஹ், நான் தக்பீர் கற்றேன், அசைற மாதிரி எனக்கு நிழல் விளங்குது. நான் ருக்கு செய்றேன், அதுவும் எனக்கு பின்னால ருக்கு செய்யற மாதிரி விளங்குது. நான் சுஜூது செய்றேன், எனக்கு பின்னால் அதுவும் சுஜூது செய்யற மாதிரி எனக்கு நிழல் விளங்கிச்சுன்னு சொன்னதோட நபி அவங்க சொன்னாங்க, மரங்களும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றன என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகள், வத்தைரு சாஃபாத், அல்லாஹ் சொல்றான் பறவைகள் சஃப் சஃபா போகும். பார்த்திருக்கிறீங்களா? அது கொக்க பாருங்களே, வானத்தில் பறக்கிற நேரம் சஃப்பு சஃப்பா போகும், அணி அணியா போகும், கத்தி கொண்டு போகும். பாருங்க, அது என்ன கத்துது? பசி பிடிச்சு கத்துதா? வயிறு நிரம்பிட்டு கத்துதா? அல்லாஹ் சொல்றான் அது சஃப்பு சஃப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அது சஃப்பு சஃப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. தவளை எங்க வீடுகளுக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய ஒரு 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 படப்பு, அல்லாஹ் ஒரு சின்ன படப்பு. அந்த தவளையை பத்தி நபி அவங்க அதிகமா சொல்லியிருக்கிறான். தவளைகளை கொல்லக்கூடாது. எந்த அளவுக்குண்டா, சஹாபாக்கள் சிலர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சின்னொரு ஆய்வு செய்யணும், தவளையை கொல்லேலுமான்னு கேட்ட நேரம் நபி அவங்க சொன்னாங்க, தவளைகளை கொல்லவே முடியாதுல்ல. லா தக்துலுல் லஃபாதி, தவளைகளை கொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃப இன்ன நக்யகுஹா தஸ்பீஹுன், அதனுடைய ஒவ்வொரு சத்தமும் தஸ்பீஹ்னு சொன்னாங்க. தவளை தஸ்பீஹ் செய்றாங்க. மழை காலத்துல வாக்குறோம், சத்தமா தஸ்பீஹ் செய்யும். மழை காலத்துல சத்தமா கத்தும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக அது தஸ்பீஹ் செய்கிறது என்ற அர்த்தம். மனிதன் தான் எல்லா அருட்கொடைகளையும் வாங்கி கொண்டு, ஆரோக்கியம் எனும் அருட்கொடை, வசதி எனும் அருட்கொடை, எல்லா விதமான அருட்கொடைகளையும் பெற்றுக்கொண்டும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறவன் மனிதன் மட்டும்தான். வேறு எந்த படைப்பும் கிடையாது. வேற எந்த படைப்பும் கிடையாது. ஒரு நாள் மன்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, தவளை
தவளை என்பது எவ்வளவு பெருமதியான ஒரு படைப்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க. மனிதர்கள் ரோசப்பட வேண்டும். அந்த தவளையை விட கேவலமா போயிட்டா நான் அல்லாஹ் மறந்து போனேனே, தவளையை விட கேவலமா போயிட்டா ரோசப்பட வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் விசேஷமாக திக்ர் செஞ்சாங்க. விசேஷமாக திக்ர் செஞ்சுட்டு அண்டைய நாள் வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க சிம்மாசனத்தில். ஏன் அவர்கள் மன்னர் வந்து உட்கார்ந்தாங்க. வந்து உட்கார்ந்துட்டு தன்னுடைய சகாக்களிடத்துல சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நான் அல்லாஹ்வை விசேஷமா திக்ர் செஞ்சேன். நான் செஞ்ச மாதிரி திக்ர் யாரும் செய்யாத அளவுக்கு நான் செஞ்சேன் என்ற ஒரு மன திருப்தி. ஏன்னா ஒரு அமல் செஞ்சா ஒரு திருப்தி வரும் உள்ளத்தில், அது கபூலியத்துக்கு அடையாளம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்தி கண்டாங்க. காலுக்கு கீழால நிக்குது ஒரு தவளை. தவளை கூப்பிடுச்சு, மன்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு இப்ப வயசு 70, இன்னும் சிலர்கள் சொல்றாங்க 90, எனக்கு வயசு இத்தனை வயசு. ஏன்னா தவளைகள் அதிகமான காலம் வாழுமா. இது ஹயாத்து ஹயவானில் குபுரா என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அப்ப அந்த தவளை சொல்லுதாம், எனக்கு இத்தனை வயசு, இத்தனை வயசுக்கும் நான் அல்லாஹ்வை மறந்ததே கிடையாது. அல்லாஹ் மறந்ததே கிடையாது. விசேஷமாக இந்த 10 நாட்களாக நான் அல்லாஹ்வை விசேஷமா திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? நோன்பு பிடிச்சு கொண்டு திக்ர் செய்கிறேன். நாங்க நோன்பு பிடிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் நாங்க நோன்பு பிடிக்கிறது. பறவைகள், மிருகங்கள், அதே போல இப்படியான சின்ன சின்ன படைப்புகள் எல்லாம் அதுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எங்களுக்கு தெரியாது சகோதரர்களே, தெரியாது. அதைத்தான் அழகான முறையில் அல்லாஹ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுகிறான். மன்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த படைப்பு, அந்த தவளை சொல்லுகிறது, 10 நாட்களாக ஒரு புழுப்பூச்ச கூட தின்னாம நான் பசியோட அல்லாஹ்வை விசேஷமா திக்ர் செய்றேன். அது என்ன திக்ர் தெரியுமா தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? யா முஸப்பஹம் பிகுல்லி லிசானின் வ மذ்கூரம் பிகுல்லி மக்கான். எல்லோருடைய நாவாலும் புகழப்படக்கூடிய ரப்பே, எல்லா இடங்களிலும் புகழப்படக்கூடிய ரப்பே, நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தவளை சொல்லு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க தஸ்பீஹ் செய்யறதுக்கு நேரம் எடுக்கிறோமா? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா கூட சுப்ஹானல்லாஹ் கூட சொல்றோம். அப்படியான்னு கேட்கிறோம். அப்படியான்னு கேட்ட கேள்விக்கு அங்க பத்தி போ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் விரும்புறான் இந்த வார்த்தை. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது அல்லாஹ் விரும்புறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நபியே, அந்த குறைஷி காவிர்களால் உங்களுக்கு நோவினையா, உங்களுக்கு தொந்தரவா, உள்ள நெருக்கடியோடு இருக்கிறீங்களா? படிச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையிலையும் வரும் இது, உங்களோட வாழ்க்கையிலும் வந்திருக்கலாம். ஆனா நாங்க கடந்து போயிருப்போம் ஏதோ ஒரு விதத்தில, வேற வேற கவலை, வேற வேற விதத்தில கவலைகள் எல்லாம் தீர்த்துட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் சொல்லித்தார, இதுக்கு பின்னால் இதை பாடமா எடுங்க. தஸ்பீகை கொண்டு உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகள், நோவினைகளை எல்லாம் போக்கலாம். அப்படித்தான் அன்பு நபிக்கு அல்லாஹ் படித்து கொடுத்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளமெல்லாம் நொந்து உடைந்து போயிருக்கிறார். அந்த நேரம் அல்லாஹ் சொல்றார், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். 2 விஷயம். நபியே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 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 வ பிஹம்தி சொல்லுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், அல்லாஹ் கிட்ட சுஜூதுல இருந்து நீங்க முறைப்பாடு செய்யுங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம். தஸ்பீகை கொண்டு சாதிக்க முடியும், தஸ்பீகை கொண்டு சாதிக்க முடியும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, கண்ணியமானவர்களே பாருங்க, இந்த அளவு கண்டா மனிதர்கள் தவிர்ந்த ஏனைய படைப்புகளுடைய மரணத்தை கூட அல்லாஹ் எப்ப முடிவெடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எப்ப முடிவெடுக்கிறான் தெரியுமா? அது பறவையாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள உள்ள பூனையாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி. நாங்க சொல்லலாம், போன போக்குல கரண்ட் கனவுல பட்டுச்சுது அல்லது கரண்ட் வயர்ல பட்டுச்சுது, கீழே விழுந்து செத்து போச்சுண்டுவோம். நாங்க எத்தனையோ காரணம் எங்கட வெளிரங்கத்துல பார்த்து நாம முடிவெடுத்திருப்போம். ஆனாலும் உண்மை என்ன தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிருகத்துடைய, ஒரு பறவையுடைய, அதே போல பூமியில ஊர்ந்து போகக்கூடிய பாம்பு போன்றவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, புழுப்பூச்சிகள் எதுவாக இருந்தாலும்
அதனுடைய மௌத்தை எப்போது முடிவெடுக்கிறான் தெரியுமா? எப்ப அது அல்லாஹ்வை மறக்குமோ உடனே மௌத்தாக்கிடுவாங்க. அது எப்ப அல்லாஹ்வை எப்ப மறக்குமோ, அல்லாஹ்வுடைய நினைவை எப்ப மறக்குமோ உடனே அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். அப்ப உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன சகோதரர்களே, தாய்மார்களே? எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிற பூனைக்கு எத்தனை வயசு? இது மாதிரி நாங்க எத்தனையோ படைப்புகளை கண்டிருப்போம். எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய மாட்டுக்கு எத்தனை வயசு? எத்தனையோ பறவைகளை பார்த்திருப்போம். வருகுது போகுது, வருஷ கணக்கு இருக்குது. அல்லாஹ்வை அத்தனை வருடம் அது திக்ர் செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அது மறக்கும் போது அல்லாஹ் உடனே மௌத்தை கொடுப்பான் என்று அனஸ் ரலியல்லாஹு சொன்னார். இதே முடிவை மனுஷனுக்கு கொடுக்கிறோம்டா. நம்ம அல்லாஹ்வை நினைக்கிற நேரத்தை விட மறந்த நேரம் தானே அதிகம். அல்லாஹ்வுடைய பேரருளா இல்லையா? அடியானே, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஞாபகப்படுத்துவேன் என்று இரக்கமுள்ள ரப்பு சொல்றான். அவன் ஞாபகப்படுத்துறதுனாலதான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு கருணையுள்ள ரப்பை நினைப்பதற்கு ஏன் நேரம் ஒதுக்க கூடாது? ஏன் நம்முடைய உள்ளங்களிலே திக்ருடைய சிந்தனை வரக்கூடாது? ஏன் ஒரு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு ஏன் நேரம் ஒதுக்க கூடாது? சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த திக்கரை கொண்டுதான் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்க போகிறது. திக்கர் இல்லாத மனிதனுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்கள், சுபஹானல்லாஹ். சில கல் நெஞ்சக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். கல்லை கூட சொல்ல முடியாது. சில கல் நெஞ்சக்காரர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகிறார். அது கல்ல போல அல்லது கல்லை விட கடினம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கல்லுடைய தரங்களை அல்லாஹ் சொல்றார். சில கல்லுகள் இருக்குது, அந்த கல்லுல இருந்து பார்த்தா தண்ணீர் அப்படியே ஆறு ஓடும். இந்த ஆறு எங்க இருந்து வருகுது என்று பார்த்தா கல்லுகளுக்கு இடையில இருந்து வருகிறது. இப்படி சில கல்லுகள் இருக்குது. அல்லாஹ் கல்லை பத்தி பேசுறாங்க. இன்னும் சில கல்லுகளை பார்த்தா அதுல நடுவுல பொளந்திருக்கும், அதுல இருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கும். இன்னும் சில கல்லுகள் அல்லாஹ்வுடைய பயத்தினாலே மேலே இருந்து கீழே விழுகிறது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கல்லு கூட அல்லாஹ்வை பயப்படுது. கல்லு அல்லாஹ்வை பயப்படுதுண்டா, கல்லுக்கு கூட நரகத்துடைய பயம் உண்டு. கல்லுக்கு கூட நரகத்துடைய பயம் உண்டு. கல்லு கூட அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அதனாலதான் அந்த கல்லு அல்லாஹ்வுடைய பயத்தாலே அதால நிலை குலைந்து அதால நிக்க முடியாம விழுகுது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த கல்லை விட கடினமாக உள்ளங்கள் மாறிவிடக் கூடாது. கல்லே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது என்றால் ஏன் நாம் திக்ர் செய்யக்கூடாது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குடும்பத்தை விட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்ன நேரம் தன் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசித்தார்கள். அந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களோட காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு உங்களோட அசாவால் அடிங்க. அடிச்சாங்க, கல்லு பிளக்குது, அதுக்குள்ள ஒரு கல்லு. அதையும் அடிங்க, அதையும் அடிச்சாங்க, வெடிக்குது, அதுக்குள்ள இன்னொரு கல்லு. அதுக்கும் ஒரு தட்டு தட்டுங்க, அது வெடிக்குது, அதுக்குள்ள இருந்து ஒரு புழு அதனுடைய உணவை எடுத்துக்கொண்டு அப்படி நிக்குது. அதுக்குரிய உணவு எடுத்துக்கொண்டு நின்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. சுப்ஹான மய்யரானி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகானி வயذ்குருனி வலா யன்சானி. அந்த புழு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யற விதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏண்ட காதால நான் கேட்டேன். சுப்ஹான மய்யரானி, என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு பரிசுத்தமானவன். வயஸ்மஉ கலாமி, நான் பேசுற வார்த்தை இந்த ரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான், அவன் பரிசுத்தமானவன். அதே போல வயஅரிஃபு மகானி, நான் நிற்கக்கூடிய தன்னம் தனிமையின் இடத்தை என்னுடைய ரப்பு அறிந்திருக்கிறான், அவன் பரிசுத்தமானவன். வயதுகுர்னி வலா யன்சானி, என்னை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறானே என்னுடைய ரப்பி என்னை மறக்கவில்லையே, அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என்று ஒரு புழு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். கண்ணியமானவர்களே, ரோஷப்படும்.
எங்கட வாழ்க்கையில ரப்பு எவ்வளவு ரிஸ்க் தந்திருக்கிறான், எவ்வளவு ரிஸ்க் தந்திருக்கிறான். 3 நேரம் நல்லா சாப்பிடுவோம். ரமலான்ல விசேஷமான சாப்பாடு. யாரும் கஷ்டத்துல பட்டணியில சாகல்ல. ஆக ஏழை மனிதனாக இருந்தாலும் 2 நேரம் உண்ணாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு ரிஸ்கை அல்லாஹ் தந்து கூட அல்லாஹ்வை மறந்து வாழுகிறான் என்றால் மனிதன் யார்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா வாழ்றான் அல்லாஹ் சொன்னான். அப்படியானவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அடிக்கடி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. 2 ரக்காத் தொழுங்க. ஸலாத்து சுக்ர் அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இவ்வளவெல்லாம் நீ அருட்கொடைகளை தந்திருக்கிறாயே ரப்பே, உனக்கே கோடி புகழ். வானம் பூமி நிறைந்த புகழ். மில் அஸ்ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி நிறைந்த புகழ் உனக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய். கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, தாய்மார்களே. ஒரு நாள் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சம்பவம் இது. ஏன்னா நாங்கெல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறத மறந்துட்டோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். யா அல்லாஹ், உன்ட குறைவான அடியார்களை நீ என்ன செய்ய, உன்ட குறைவான அடியார்களை என்ன சேர்த்து திரும்ப திரும்ப துஆ செய்றாங்க. இந்த அர்த்தம் அவங்களுக்கும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இது யாரு குறைஞ்ச அடியான் என்ற ரகசியம் மூசா இப்ராஹிம் யாரு ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இத கேட்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு வராங்க, வந்து கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களே, அது என்னது வித்தியாசமான துஆ? யா அல்லாஹ் உன்ன குறைஞ்ச அடியார்கள், அது யார் குறைஞ்ச அடியார்? அந்த நேரம் தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள். அந்த நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள் இருக்கிறார்களே, அந்த குறைவான நன்றி செலுத்தும் அடியார்களில் என்னை நீ சேர்த்து விடியா அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் அந்த கட்டத்தை நீங்கள் தாண்டி விடாதீர்கள். அந்த கட்டத்தை தாண்டி விடாதீர்கள். வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுப்பதற்கு காரணம் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை புறக்கணித்ததுதான் காரணம். அல்லாஹ்வுடைய சிந்தனை. ஏன் ஷைத்தான் வந்து எம்மை குடியாளுகிறான்? ஏன் குடிகொள்கிறான்? ஏன் குடிகொள்கிறான்? பாவ சிந்தனை போடுகிறான். வட்டியை லேசாக்கி வச்சிருக்கிறான். ஹராத்தை பார்க்கிறது லேசாக்கி வச்சிருக்கிறான். ஒன்றுமே விளங்குதில்லை. நன்மையின் பக்கம் திரை, பாவத்தின் பக்கம் திரைகள் அகண்டு போயிருக்குது. ஏன் காரணம்? வமன் யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான் நுகையித லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் புறக்கணித்து வாழுவார்களோ, அல்லாஹ்வுடைய நினைப்பில்லாமல் வாழுவார்களோ, அவர்களுக்கு என்று நாம் ஷைத்தானை சாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அல்லாஹ்வை நினைக்காத நிலைமையில் வாழ்ந்து எப்படி சக்கராத்தை அடைய முடியும்? அந்த நிலைமையில் சக்கராத்தை அடைந்தால் எம்மோடு மலக்குமார்களா வந்து நிற்க போகிறார்கள். ஷைத்தான் தலைமாட்டிலே வந்து குந்தி விடுவான். கலிமாவை ஞாபகம் செய்ய விடுவானா? விடவே மாட்டான். கண்ணியமானவர்களே, வாழும் குறுகிய காலத்தில் அல்லாஹ்வை அதிகமாக முடியுமான அளவுக்கு எப்படி எல்லாம் திக்ர் செய்ய முடியுமோ செய்து விடுங்கள். அந்த திக்ருடைய பிரதிபலனை நாம் நம்முடைய சக்கராத்திலே காண முடியும். சக்கராத்திலே காண முடியும். அந்த அளவுக்கு பெருமதியானதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன். அந்த ஷைத்தான் இவருக்கு மிக நெருக்கமானவனாய் இருப்பார். நல்லதே சொல்லுவான், தொலைப்போன்னு சொல்லுவானா? அல்லாஹ் திக்ர் செய்து சொல்லுவானா? பாவத்தை தான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாக்குங்கள். குர்ஆனை திறந்து ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை அது. தொழுகையை சரியாக தொழப்பழக்குங்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை அது. ஏனென்று பாவ சூழலில் நம்முடைய வாலிப சமூகம் சிக்குண்டிருக்கிறார்கள். அனாச்சாரமும் கலாச்சார சீர்கேடும்
அலங்காரம், வெளி அலங்காரத்தை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் வெள்ளையா இருக்கணும், அப்படி இருக்கணும், அடுத்தவன் என்ன பார்க்கணும், ரசிக்கணும். ஏன் இந்த ஆசைகள்? ஷைத்தான் அங்கே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அல்லாஹ் சாட்டி வைத்திருக்கிறான். ஏன் சாட்டினான்? அல்லாஹ்வை மறந்ததனாலே சாட்டி இருக்கிறான். அல்லாஹ்வை மறந்ததனாலே சாட்டி இருக்கிறான். வாழ்க்கையில் பிரச்சனை, நெருக்கடி ஏன் வந்தது? யாராவது யோசிச்சாங்களா? ஏன் வந்துச்சு நெருக்கடி? என்ன, எதுக்காக இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு? ஏன் நான் இந்த பிரச்சனையில மாட்டி இருக்கிறேன்? இருந்தாப்புல வர ஒரு பிரச்சனை, கழுத்தே நெருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, அது ஏன் அல்லாஹ் தந்தார்? எந்த இடத்துல நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யறதை விட்டேன்? யோசிக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையை புறக்கணிப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறப்பாங்களோ, என்ன செய்தியுமா செய்வோம்? அல்லாஹ் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு கட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்தா ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை கொடுக்கும். நெருக்கடியான வாழ்க்கை உலகத்தில். ஏன்? அல்லாஹ்வை மறந்தானே, அதனால ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுப்பான். அந்த நெருக்கடி நீங்கணும்டா அல்லாஹ்வை நினைச்சா அல்லாஹ் நீக்கிடுவார். இஸ்திக்ஃபார் செய்யுங்க கூடுதலா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லுங்க கூடுதலா. அன்பார்ந்த வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம். அதிகமாக திக்ர்ல ஈடுபடுங்க. எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் உடைச்சிடுவார். எல்லா பிரச்சனையும் வெளியாகிற வழி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிடுவார். அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதனுக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன், நாளை மறுமையில் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அந்த மனிதனை நான் குருடனாய் எழுப்பாட்டுவேன். யாரு? உலகத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்த மனிதன். சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. சிலர்களுக்கு இன்றைக்கு ஒரு விதமான தைரியம், அங்க பார்த்துக் கொள்வோம், மறுமையில பார்த்துக் கொள்வோம், மறுமையில பார்த்துக் கொள்வோம், மறுமையில பார்த்துக் கொள்வோம் நீங்க சொல்ற அளவுக்கு மறுமை என்பது உங்களுடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய ஒரு இடம் அல்ல. அது அல்லாஹ்வுடைய தனி ஒரு ஆட்சிக்குரிய இடம், உலகம் போன்ற இடம் அல்ல. இந்த கட்டம் தாண்டினால் நீங்கள் அடுத்த கட்டம் எதையும் செய்து விடலாம். மறுமையில் அந்த முடிவல்ல. ஒரு கட்டம் என்றால் அந்த கட்டம் தான் அடுத்த கட்டம், அதை விட பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவனை குருடனாக எழுப்பாட்டுவான். மனுஷன் கேட்பாய், ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, உலகத்துல பார்வை உள்ளவனாக இருந்த நீயே அல்லாஹ் என்னை குருடனாக எழுப்பாட்டினாய். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக், அது அப்படித்தான், அது ஏன்ட முடிவு, அது எனக்கு தெரியும், ஏன் நான் எழுப்பாட்டின உன்னை குருடனாண்டு. அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா, அத்தாட்சிகள் உன்னிடம் வந்தன, அவைகள் எல்லாம் நீ மறந்தாய். என்னுடைய அத்தாட்சியை மறந்தாய், என்னுடைய வார்த்தைகளை மறந்தாய், என்னுடைய சிந்தனைகளை மறந்தாய். அதனால இன்றைய நாள் நான் உன்னை மறந்துட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாளை மறுமையில் எம்மை மறந்தால், அந்த மறுமையுடைய மண்ணில், மகிஷருடைய மண்ணிலே மக்கள் எல்லோரும் அல்லோல படக்கூடிய, விரண்டு ஓடக்கூடிய, நபிமார்களை கைவிடக்கூடிய அந்த மகிஷருடைய மைதானத்தில் எம்முடைய நிலை என்ன? எம்மை யார் நினைப்பார்கள்? அதனால அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உலகத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் திக்ர். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்திருக்கிறார் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்குவதற்காக. வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்குவதற்காக அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு பாக்கியம். இந்த மாற்றத்திலே மிக பெரும் மாற்றமாக நியத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை காலை மாலை திக்ர் செய்வதிலே நான் குறை செய்ய மாட்டேன். உறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரோடு நான் உறங்குவேன். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா சொல்லி தூங்கினவங்க, கடைசி இரவு தூங்கினவங்க எத்தனை பேர்? அவங்களோட சோழிகளோடு இருக்கிற நிலைமையிலேயே தூக்கம் போயாச்சு. அந்த நேரம், கடைசி நேரம் கூட அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டு நாங்க தூங்குறதுக்குரிய பாக்கியம் கிடைக்கல. எவ்வளவு பெரிய அபாக்கியசாலிகள் நாங்க. எலும்பினதோட அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், மௌத்துக்கு பின்னால ஹயாத்தை தந்தானே அல்லாஹ், அவனுக்கு புகழ் என்று சொல்லி எலும்பினவங்க எத்தனை பேர்? அந்த நேரம் திக்ர் செய்யறதுக்கு ஞாபகம் வந்துச்சுதா? தூங்குற நேரம் எல்லாம் ஞாபகம் வரல, எழும்புற நேரமும் ஞாபகம் வரல, வேலை வெட்டிக்கு பெரியாகிற நேரமும் ஞாபகம் வரல.
அதான் சொல்லக்கூடிய நேரம் ஞாபகம் வரலண்டா அல்லாஹ் எப்படி நாளை மறுமையில் எம்மை நினைக்க போகிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, அல்லாஹுவை நினைப்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உலகத்தில் யாரை நினைத்தீர்களோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களை நிம்மதியாக வாழ வைக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியேற்றும். அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுடைய உடம்பில் இருக்கும் நோயை வெளியேற்றிவிடும். அல்லாஹ்வுடைய சிந்தனை கடைசி முடிவை அழகாக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை சிராத்தில் உதவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை கபரிலே வெளிச்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை மஹ்ஷரின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் எம் அனைவரையும் சேர்த்து திக்ருள்ளவர்கள் எப்படி வாழுவார்களோ அப்படியான வாழ்க்கை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்து அவனை ஒவ்வொரு நொடியும் நினைவு கூறக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலும் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைச்சிடு யா அல்லாஹ். சிறப்பான ரமதானுடைய மாதத்தை நீ தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய அன்புக்கு அருளுக்குரிய மாதம் யா அல்லாஹ். நாம் எல்லாம் பாவிகளாக வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய அருளை விட்டு எம்மை தூரப்படுத்தி விடாதே ரப்பே. உன்னுடைய அருளுக்கு உட்பட்டவர்களாக எம்மை, எம்முடைய பெற்றோர்களை, பிள்ளைகளை, பூரா உலக முஸ்லிம்களையும் கபூல் செய்து விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ரமதானுடைய மாதத்திலே யாரெல்லாம் பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நீ மன்னித்து அவர்களுக்கு நீ இந்த பாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். அதிகமாக உன்னை நாம் மறந்த நேரம் தான் இருக்கிறது யா அல்லாஹ். உன்னை நாம் மறந்து அதிகமான நேரங்களை தாண்டி விடுகிறோம் ரப்பே. வாழ்நாளையில் உன்னை நினைத்த நேரங்களை விட மறந்த நேரம் தான் அதிகம் யா அல்லாஹ். நாம் எல்லாம் நன்றி கட்டவர்களாக இருந்து விட்டோம் யா அல்லாஹ். எம்மை நீ மன்னித்து விடுவாயாக. உனக்கு நன்றி உள்ளவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அந்த நபிமார்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள் எப்படி உன்னிடத்திலே இடம் பிடித்தார்களோ அதுபோல எம்முடைய வாழ்க்கையிலும் திக்கரை உண்டாக்கி விடுவாயாக. திக்கரோடு ஆளும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக. திக்கரை கொண்டு பிரச்சனையை நீக்கி உள்ளத்திலே சந்தோஷங்களை, நிம்மதிகளை போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவருக்கும் உன்னுடைய தௌஃபீக்கை, உன்னுடைய அருளை, உன்னுடைய அன்பை தந்து விடு யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் பூரா உலக முஸ்லிம்களையும் சேர்த்து விடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்திலும் எம்மையும், எம்முடைய குடும்பங்களையும், எம்முடைய பெற்றோர்களையும், எம்முடைய பிள்ளைகளையும், பூரா உலக முஸ்லிம்களை நீ கபூல் செய்து நரக விடுதலை தந்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை சென்றடையும் தௌஃபீக்கை அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.